தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். இந்த தேவனுடைய கட்டளையா இருக்கிறபடினாலே நாம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மிஸ் ஆகக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த ஓய்வு நாளை நீங்கள் விடக்கூடாது. அது தேவ கட்டளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நமக்கு ஒரு ஸ்பெஷல் செய்தி இருக்கிறது. நம்ம மத்தியிலே அருள் ஸ்டீபன்ஸ் அவங்க நல்ல தேவ செய்தியை கொண்டு வருவாங்க. 2 ஆராதனையிலும் நீங்க ஜெபத்தோடு மற்ற மக்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். சரி, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் பைபிளை திறந்து யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள், சொல்லுங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கை தட்டுங்க பார்க்கலாம். பக்கத்தால பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஏன்? நீங்க எல்லாரும் அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா, ஆமென். பைபிள் சொல்லுது, கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கும் அவரை சேவிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நம்புறீங்களா? கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கும் அவரை சேவிக்காத மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ ஒரு கொஸ்டின் வருது, யார் தேவனுடைய ஜனங்கள்? யார் தேவனுடைய ஜனங்கள்? யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னா, யார் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறார்களோ அவர் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமா, சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலையில 2 காரியம் நான் சொன்னேன். யார் தேவனுடைய ஜனங்கள்? ஒன்று, அவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள். எல்லாரும் தேவனை ஆராதிப்பதில்லை இல்லையா? உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருமா தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. ஒரு கூட்டம் தான் தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கு. புரியுதா? அப்போ யார் தேவ ஜனங்கள்னா, யார் ஒரு மனுஷன் அந்த தேவனை ஆராதிப்பதற்காக, ஆராதனை செய்வதற்காக அவருடைய சமூகத்தை தேடி வருகிறானோ அவர்கள் தேவ ஜனங்களாய் இருப்பார்கள். 2வது, யார் ஒருவர் அந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறார்களோ. எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களா? இல்லை. எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களா? இல்லை. ஒரு கூட்டம் மக்கள் தான் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஆமா, சொல்லுங்க. மற்றவங்களாம் பார்க்கலாம் சார், ஆனா ஒரு கூட்ட ஜனம் இல்லையா? அவர் என்னை கொன்று போட்டா கூட நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு அவர் தேடுறாங்க. பார்த்தீங்களா? அந்த ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் இயேசு விடவே மாட்டார். ஆமா, சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3வது உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எடுத்துக்கொள்ள, வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என்
என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. சம்பத்துனா அவருடைய சொத்து. நீங்க யாரு? அவருடைய சொத்து. யாருடைய சொத்து? தேவனுடைய சொத்து. குழந்தை கொஞ்சமா சொல்றாங்க, என் சொத்து, என் சுதந்திரம், என் மாணிக்கம், என் வைரம். அதே மாதிரி தான் இயேசு நான் சொல்லுவாரு, இது என் சொத்து. நீங்களா யாரு? ஏசப்பாவுடைய சம்பத்து, சொத்து. அப்ப உங்களை வெட்கப்பட்டு போக விடுவாரா? எங்க பாஸ்டர் இன்னும் அப்படிதானே பாஸ்டர் இருக்கிறேன், இன்னும் ஒரு சொத்தா மாறல. பத்திரம் எழுதி குத்துட்டியா? நான் புலன் பத்திரம் எழுதி குத்துக்கிறியா? ஞாசம் எடுத்துட்டியா? உடன்படிக்கை பண்ணிட்டியா? இல்லையே. எப்படி ஒரு சொத்தா மாறுவ? எப்ப இந்த சொத்து நமக்கு மாறும்? எப்போ பதிவு பண்றோமோ, எப்போ ரீசார்ஜ் போய் பதிவு பண்றோமோ அப்போதான் சொத்தா மாறும். ஆமா, இன்னும் நிறைய பேர் பாருங்க, அவர் சொத்தாகவே மாறல. ஏன் நம்ம வெட்கப்பட்டு போறோம்? ஏன் நம்ம வெட்கப்பட்டு போறோம்? நீங்க இன்னும் சொல்றாரு, இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்கணும். இதெல்லாம் அவருடைய வாக்கு, அவருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை நீ கை கொள்ளணும். அப்ப நீ என் சொத்தா மாறிடுவேன். ஆமா சொல்லுங்க. அப்போ நீங்க அவர் சொத்தா மாறிட்டீங்கன்னா அவர் உங்களை கைவிடுவாரா? அவரும் கைவிடுவாரா? ஆங்கிலத்தில் வெல்த்னு போட்டிருக்கு. ஏன் நீங்க வெட்கப்பட்டு போவதற்கு தேவன் அனுமதிக்கலனா, நீங்களும் நானும் அவருடைய சொத்து, அவருடைய சொத்து. நீங்க அவருடைய சம்பத்தாய் இருந்தீங்கன்னா உங்களை ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். அதனால நம்ம உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ஆரம்பத்தில் இல்லையா, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார் இல்லையா. நோவா வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த உடன்படிக்கை நினைத்து அந்த பிரச்சனை தான் அவங்களை விடுவித்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானத்தின் மூலமாக தெய்வம் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோமானா, நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்ப கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொத்தாய் இருக்கிறார், அவர் உங்களுக்கு சம்பத்தாய் இருக்கிறார். எதன் மூலம் தெரியுமா? அவரோடு நீ செய்த உடன்படிக்கை மூலமாக. புரியுதா? இதுவரைக்கும் நீங்க அவரோட உடன்படிக்கை பண்ணலாம், அவரோட உடன்படிக்கை பண்ணிடுங்க. இயேசு கிறிஸ்து 30வது வயதிலே யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானம் மூலமாக இல்லையா, அவர் பரிசுத்தாவி அபிஷேகத்தோடு கூட ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு என்ன வழியை நம்ம காட்டி இருக்கிறாரோ அந்த வழிதான் நீங்க போக வேண்டும். இயேசு நமக்கு வழிகாட்டி, நானே வழி, நானே சத்தியம். அவர் நமக்கு நல்ல வழிகாட்டி, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை படி செஞ்சீங்களா உங்க வாழ்க்கையில தண்ணீர் திராட்சசமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க தேவனுடைய சம்பத்தா சொத்தா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். இப்போ உங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதை நீங்க யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்க பிள்ளைங்களை ஃபீஸ் கட்டலன்னு வெளியே நிக்க வச்சிட்டாங்கன்னு ஒரு போன் வருது, என்ன பண்ணுவீங்க? உடம்பு பரபரக்கம் பாருங்க இல்லையா. எங்கேயோ போய் யார்கிட்டயே போய் கையில காலை விழுந்து என் பிள்ளைய வெளியே நிக்க வச்சிட்டாங்க, தயவு செய்து உனக்கு பணம் கொடுங்க, எத்தனை வட்டி ஒண்ணு நான் கொடுக்குறேன் சொல்லி கை காலை விழுந்து போய் பணம் வாங்கி பிள்ளை கட்டுவில்ல? எத்தனை அம்மா அப்பா போய் கட்டுவீங்க? அதாங்க உண்மையான சம்பத்து, சொத்து இல்லையா இல்லையா. அப்போ நீங்க தேவனுடைய சம்பத்தா இருந்தா, சொத்தா இருந்தா, நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதை என் ஆண்டவர் அலோவ் பண்ணவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நீங்க அவருடைய சம்பத்தா இருக்கணும், அவருடைய சொத்தா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இல்லையா நீங்கள்
அந்த அந்த சுதந்திரத்தை விட்டுடக்கூடாது. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசா கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி கூட மனமாறுதலை காணல. எந்த சூழ்நிலையிலும் தேவன் கொடுத்த இந்த சம்பத்தை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே சம்பத்தா இருக்கணும் ஆண்டவரே, உங்க சொத்தாவே இருக்கணும் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது பாருங்க, உங்க வாழ்க்கையில சத்துரு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன் தலையை கர்த்தர் தொங்க விட மாட்டார். உன் தலையை நிமிர செய்வார், தலையை நிமிர செய்வார். ஆமென். ஏன்னா நீங்க அவருடைய சொத்து, அது மறந்துடாதீங்க. சொல்லுங்க, எப்போ வந்தாலும் நான் தேவனுடைய சொத்துப்பா, நான் தேவனுடைய சுதந்திரம், நான் தேவனுடைய சொத்து, நான் தேவனுடைய சம்பத்து. ஆமா, தேவனை ஒரு நாள் நம்ப மாட்டாரு, வெட்கப்படுத்தவே விட மாட்டார். எதுவுமே நம்புறீங்க? ஏசாயா சொல்றாரு, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை இயேசு தருவார். இருக்கா பாருங்க அந்த வசனம் 7:61. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக, லட்சணை அவமானம், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷம் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இரட்டிப்பான சுதந்திரம், சொத்தும் கிடைக்கும், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பிரைஸ் காட். நித்திய மகிழ்ச்சி. கை தட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டுங்க பார்க்கலாம். அதனால அவமானம் வந்துச்சு, வெக்கம் வந்துட்டு, இனி கோயிலுக்கு போக மாட்டேன், இனி ஜெபம் பண்ண மாட்டேன், இனி பைபிள் வாசிக்க மாட்டேன். இல்ல, வாழ்ந்தாலும் இயேசுவோடு நான் இருப்பேன், செத்தாலும் அவருடைய மடியில நான் சாயணும். நான்லாம் அப்படிதான் ஜெபம், ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் உங்களோடு வாழ்ந்தேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும் ஆண்டவரே. இல்லையா? ஆமா, நான் செத்தா கூட உங்க மடியில தானே வந்திருக்கணும் ஆண்டவரே. அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுத்து வாழும்போது உங்க வாழ்க்கையில பிசாசு தம்முடைய தந்திரத்தை ஒரு நாளும் வைக்க முடியாது. நீங்க 2 கட்டம் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களை ஏமாத்திடுவான். நீங்க தீர்மானம் எடுக்கணும், எசப்பா எந்த சூழ்நிலையிலும் இல்லையா நான் உங்களோடு இருக்கணும் சார். அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க, அது உங்களை ஆசீர்வதிக்கும். அப்படி ஜெபம் பண்ணுங்க, எசப்பா அப்ப என் வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும் நான் உங்களை விட்டு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. எசப்பா நீங்க என்ன கைவிடவே கூடாது சாமி அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெபத்தோடு நீங்க ஆண்டவரை தேடும் போது இந்த ஆண்டவர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சுதந்திரத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், நித்திய மகிழ்ச்சியை உன் தலைமையில வைப்பார். கைத்தட்டி இந்த ஒரு விஷயம் அவர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென். யோபு 1:10 சொல்கிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ. சுற்றி நீ தேவனுடைய சம்பத்தா இருந்தா கவனிங்க, உன்னை சுத்தி வீட்டை சுத்தி தேவன் ஒரு வேலி போடுவார், ஒரு பாதுகாப்பு உண்டாக்குவார். அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், உன் கையின் கிரியை தேவன் ஆசீர்வதிப்பார். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பிரைஸ் காட். உன் சம்பத்து பெருகும் பாருங்க. எதுவும் நம்புறீங்க? ஹலோ, நம்புறீங்களா? ஆமா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய சம்பத்தா இருந்தீங்கன்னா ஒண்ணு பாருங்க, நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அப்போ ஒரு பாதுகாப்பு. அப்போ இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை தெய்வத்தை தவிர. ஆமென். அவர் அவனையும் அவனுக்கு வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே சுற்றி வேலை அடைத்திருக்கிறார். அவன் கையின் கிரியையை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க தேவனுடைய சம்பத்தா இருந்தா உன் கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். 5 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும், 10,000 லட்சம் ஆகும், லட்சம் கோடியா மாறும். எது வச்சாலும் வாய்க்காது. ஆனா பைபிள் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் இடத்துல உட்காராமலும், இரவும் பகலும் தேவனுடைய வேதனை பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிர அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நீ செய்யலாம் வாய்க்கல? இது சம்மதமே இல்லை. துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்காரர் இடத்துல உட்கார்றது. உனக்கும் பைபிளுக்கு சம்பந்தம் இருக்கா? உங்களுக்கும் பைபிளுக்கும் உங்களை கேட்கிறேன், இப்ப உங்களை கேட்கிறேன்,
இல்லையா? பைபிள் தொட்டு ஒரு மாசம் மேல ஆகுது. பாருங்க, என் கையின் கிரியை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேருடைய கையின் கிரியை தேவன் ஆசீர்வதிச்சு? நீ தொட்டதெல்லாம் பொண்ணா மாறி இருக்கா? நீ தொட்டதெல்லாம் வாச்சிருக்கா? ஒன்னும் வாங்கிக்கல. ஒரு கண்ணு ஒண்ணு, ஒரு மரக்கண்ணு கொடுத்தாங்க, அந்த கல்யாணத்துக்கு போன ஒண்ணு கொடுத்தாங்க பாஸ்டர், வச்சா செத்து போச்சு. நீ வச்சா தண்ணி ஊத்துறோட புசு புசு வாழணும். அது ஆசீர்வதிக்கப்பட்ட கை. உன் கையின் கிரியை தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம். நீ வச்சு தண்ணி ஊத்தி செத்து போயிட்டா நீ யோசிக்கும், சப்பா ஏன்பா என் கையின் கிரியை நீ ஆசீர்வதிக்கல? யோபுக்கு மட்டும் அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்தெல்லாம் இல்லையா தேசத்துல பெருகுச்சு ஆண்டவரே. ஏன்னா அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனாகிய என் தாசனாகிய யோபுன்னு சொன்ன ஆண்டவர். நீங்க அந்த அந்த லெவல்ல வரும்போது உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமா சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல? நீ தேவனுடைய சம்பத்து அல்லவா? நீ தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆள் இல்லவா? இல்லையா? தேவனோட உடன்படிக்கை பண்ண ஆள் இல்லவா? ஏன் உன் குடும்பத்துல வறுமை, தரித்திரம், சாபம், சண்டை 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 சண்டை? ஏன் யோசிப்பா. உத்தமனா இருக்கியா? சன்மார்க்கமா இருக்கியா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறியா? தேவனுடைய தாசன் என்று பேர் வைக்கிறியா? இல்லையா? என் உத்தமத்துல உறுதியா நிக்கிறியா? யோசி. சம்பத்து, சொத்து. அப்போ நீங்க தேவனுடைய சொத்தா இருந்தா நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் அதை நினைவு கூர்வார். என் சொத்து பாது, என் சுதந்திரம், என் புள்ள பாது. இல்லையா? ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டா, மனம் திரும்பிட்டா சொல்லி உன்னை ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். இல்லையா? சகல ஜாதிகளிலும் உன்னை ஒரு மேன்மையா வைக்க ஆண்டவர் முடிவெடுப்பார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். இல்லையா? தேவனுடைய சொத்தா சம்பத்தாய் வாழ தீர்மானம் எடு. வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இல்லையா? அந்த ஆண்டவரை உறுதியா பற்றிக்குங்க. அந்த தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. இல்லையா? ஜபத்தை விட்டுறாத, வேதத்தை விட்டுறாத, சர்ச்சை விட்டுறாத, மற்ற எந்தையும் விட்டுறாத. எல்லாத்திலையும் நீ ஒழுங்காயிரு. கர்த்தர் உன்னை நினைவு கூற வேண்டிய நாள் வந்துடும். சீக்கிரமா கர்த்தர் உன்னை நினைவு கூறுவார். ஆமென். அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. புரியுதா? உன்னை நினைவு கூறுவார். உன்னை விட்டுற மாட்டார் ஆண்டவர். ஏன்னா நீ யாரு சொல்லு. யாராவது நீ யாருமா? நான் ஏசப்பாவுடைய சொத்து, நான் ஏசப்பாவுடைய சுதந்திரம் அப்படி சொல்லணும். நீ யாரு? நான் ஒரு சாதாரண விசுவாசி சொல்லாத. இனிமேட்டு விசுவாசி சொல்லாத. நீ உங்களை பார்த்து நீ யாரும் கேட்டா தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய சம்பத்து, தேவனுடைய சொத்துன்னு சொல்லு. ஆமா, என்னம்மா சொத்து வச்சிருக்கவனுக்கு? அவரே எனக்கு சொத்துங்க. அவரே எனக்கு சொத்து. அவரே எனக்கு சொத்து. அவர் உனக்கு சொத்தா இருந்தா உனக்கு அது. ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இந்த எல்லா பூமியும் அவருடையது. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. புரியுதா? நீ அவரை சொத்தா வச்சினா அவரை உன்னை சொத்தா வைப்பாரு, இல்லைன்னா உன்னை சொத்தையா வைப்பாரு. சொத்தா இருக்க விரும்புறியா? சொத்தையா இருக்க விரும்புறியா? சொத்தா இருப்பேன், நான் சொத்தையா இருக்க மாட்டேன். ஆமா, நீ தேவனுடைய சுதந்திரம், சொத்து. சொத்தையாயிடக்கூடாது. ஆமா சொல்லுங்க. சொத்தையா போறதா வெக்கம் போகக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. இரண்டாவதாக நீங்க தேவனுடைய சுதந்திரம். அதுக்காக தான் ஆண்டவர் பாருங்க உங்களுக்காக சொல்றாரு, என் ஜனம் ஒருபோதும். ஏன்? நீங்கள் நானும் அவருடைய சொத்து, சுதந்திரம். அதனால உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை பாதுகாப்பவர். உன்னை விட்டு கொடுப்பாரா? உன்னை விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுக்க. இரண்டாவதாக வாசிக்கலாம். உபாகமம் 33 அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே,
இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். கை தட்டுங்க பார்க்கலாமே. இரண்டாவது நீங்க யார் தெரியுமா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம். கை தட்டுங்க பார்க்கலாம். உலகத்துல ஒரு 850 கோடி பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படல, எல்லாரும் ரட்சிக்கப்படல. ஆமென். ரட்சிப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 10:9 சொல்றது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை பண்ணி தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கை தட்டுங்க பார்க்கலாம். அப்படி பண்றீங்களா? நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். உனக்கு ஒப்பானவன் யார்? புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பைபிள்ல பல பேர் இருக்குது. ஒன்று, ரட்சிக்கப்பட்டதுக்குன்னு ஒரு அடையாளம் என்னன்னா மனம் திரும்பி இருப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களுடைய அடையாளம் என்னன்னா அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க, நல்ல சீஷத்துவத்தில் இருப்பாங்க. அதான் உங்களை அந்த சீஷத்துவ பயிற்சி படிங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்கள் சீஷத்துவத்தில் இருக்கும்போது தான் உங்க ரட்சிப்பு பூர்ணப்பட ஆரம்பிக்கும். புரியுதா? ஆமென். நான் போன வாரமே சொன்னேன் இல்லையா, நெகேமியாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு நெகேமியா இயேசுவை பிரதிபலித்து வாழ்ந்தான். நீங்க யாரை பிரதிபலிக்கணும்? இயேசுவை பிரதிபலிக்கணும். அதுக்கு இந்த சீஷத்துவம் ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் முடிய பிறகு நிலை நிற்கிறோம் தான் சீஷன். ஆமென். புரியுதா உங்களுக்கு எல்லாம்? இயேசு விட்டுலாம் ஓட மாட்டான். அப்ப மனம் திரும்பி இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நீ தேவனுடைய அடிமை இல்லையா? ஆமா. கோபம் வரக்கூடாது, வைராக்கியம் வரக்கூடாது. புரியுதா? ஆமா. இயேசு தாடி மயிரை பிடுங்கினாங்கள கோபப்பட்டாரா? இயேசு கழுத்துல அறிஞ்சாங்க கோபப்பட்டாரா? ஹலோ, கோபப்பட்டாரா? இயேசு கண்ணு கட்டிட்டு உன் அச்சு யாருன்னு சொல்லுன்னு சொன்னாங்களே, ஆண்டு கோபப்பட்டாரா? ஆனா உனக்கு மட்டும் புசுக்கு கோபம் வந்துடுதுல்ல. இன்னையோட விட்டுடு. இந்த 3ஆம் மாசம் 2ஆம் தேதியோட எழுதி விட்டுடு. ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகம் பேரை எழுதுவார் ஆண்டவர். உனக்கு பரலோகம் வேணுமா? உனக்கு கௌரவம் வேணுமா? பரலோகம் வேணுமா? கௌரவம் வேணுமா? அப்புறம் எல்லாத்தையும் விட்டுடு. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் விட்டுட்டேன்னு சொல்றாரு. விட்டுற முடியுமா? உங்களுக்கு திட்டுறாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, உங்க வீடு திட்டுறாங்க, உங்க அம்மாவை திட்டுறாங்க, உங்க அப்பா திட்டுறாங்க, உங்க அண்ணன் தம்பி திட்டுறாரு, தோத்திரம் போயிட்டே இரு இல்லையா? நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வரீங்க, ஜெபம் பண்றீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க இல்லையா? வாரம் கோயில் வரீங்க, தேவனுடைய வார்த்தை கேட்கறீங்க. நீங்கள் நாளுக்கு நாள் இல்லையா மறுரூபம் மேல மறுரூபம் அடைஞ்சு இல்லையா மகிமையா மாறிடலாம். இந்த போன மாசம் இந்த மாசம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும். உங்க ரட்சிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும். உங்களுடைய மனம் திரும்புதல நல்ல முன்னேற்றம் இருக்கணும். உங்க சீஷத்துவத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கணும். ஆமா. அப்போதான் இயேசு இன்னைக்கு நைட் வந்தாலும் பறந்து பரலோகம் போய் சேருவேன், இல்லைன்னா கைவிடப்பட்டுருவேன். 2 பேர் பெட்ல படுத்திருப்பாங்கன்னா ஒரு ஆள் தான் பரலோகம் போவானா? யாரு? தோத்திரம். நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நீங்க தீர்மானம் பண்ணும்போது இயேசு வந்து போயிடுவார். சிசுவன் மாதிரி எல்லாரும் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆமென். கவனிங்க, இயேசு நல்லவர், பட்சபாதம் இல்லையா? 2 பேரும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையா இருந்தீங்கன்னா குடும்பமா நீ பரலோகம் போய் சேர்ந்துருவீங்க. நமக்காக தான் அவர் வராரு. நமக்காக தான் இயேசு மறுபடியும் வருகிறார். நமக்கு ஸ்பெஷலா ஒரு ரகசிய வருகை வச்சு நமக்காக தான். அந்த ரகசிய வருகையில நீங்க குடும்பமா கர்த்தர் சமூகத்துல போய் சேர்ந்துடணும்.
அதுக்கு பிறகுதான் உலகத்துல பயங்கரமான உபத்திர காலம் ஆரம்பிக்கும் போது 7 வருஷம் மகா உபத்திரவ காலம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நானும் எப்படியாவது தேவ கிருபையில அந்த தேவன் வருகிற அந்த ரகசிய வருகையில போய் சேர நீங்க முயற்சி பண்ணுங்க. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க இல்லையா, ஏற்றத்தாழ விட்டுடுங்க. மனம் திரும்பிட்டீங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா, ஞானசானம் எடுத்துட்டீங்களே, ஒரு கோயிலுக்கு வரீங்கல்ல இல்லையா, உங்க வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைப்படி நல்ல பூரணமான ஒரு வாழ்க்கையா, நல்ல ஒரு தேவ பிள்ளையா, ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ரட்சிப்பு என்பது மனம் திரும்ப மாத்திரமல்ல, மறுபடியும் பிறத்தல், அதான் ஞானஸ்தான காரியங்கள் மாத்திரமல்ல, புது சிருஷ்டியா இருப்பது. புது சிருஷ்டி 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. அதான் நான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறேன். புது சிருஷ்டி என்ன? நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. நீங்க என்னைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டீங்களோ உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஒரு புதுசா மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அதான் புது சிருஷ்டி. அப்ப பாருங்க, உங்களை வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். நம்ம வாழ்க்கையில கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு? 30% கிறிஸ்தவனா இருக்கணும், கிறிஸ்தவனா இருக்கணும் எதிர்பார்க்கிறார். முடியுமா? 30%. எத்தனை பேர் 30% நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் பாஸ்டர், ஆவியிலே எளிமையா இருக்கிறேன், இதயத்துல சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்த வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆவியிலே எளிமையா இருக்கீங்களா? எடுமா 5ஆம் அதிகாரம் மத்தேயு இயேசு சொன்னார் இல்லையா, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் சாந்த பாக்கியவான்கள், குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்றவங்க பாக்கியவான்கள், அவங்க பாக்கியவான். அப்புறம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இதெல்லாம் ஒரு 30% நீ பாஸ் பண்ணின்னு அர்த்தம் இருக்கா? இல்ல பாஸ்டர், எனக்கு ஆவில எளிமையே இல்ல பாஸ்டர், அப்புறம் சாந்த குணமே இல்ல பாஸ்டர், அப்போ உனக்கு ரட்சிப்பு பூர்ணப்படலன்னு அர்த்தம். நீ புது சிருஷ்டியாவே இல்லைன்னு அர்த்தம். ஏமா, ஆவில ஒரு எளிமை இருக்கு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இல்லையா, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பைபிளே சொல்லுங்க இல்லையா, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து, அது உனக்கு அலங்கரிப்பு இல்லைங்க. உன் உள்ளத்துல மறைஞ்சிருக்கிற குணம் தான் உனக்கு அலங்காரம். எது உங்களுக்கு அலங்காரம்? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம், அமைதியிலும் உள்ள அமைதி, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். எதுக்கு அலங்காரம் உனக்கு? எது அலங்காரம்? அழியாத அலங்கரிப்பு, சாந்தம், அமைதி, ஒரு அமைதி, இதயத்தில் மறைஞ்சிருக்கிற குணம். அதுதான் நீ புது சிருஷ்டி. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போற, தேவனை ஆராதிக்கிற, நீ தேவனுடைய சொத்தா இருக்கிறது. எதை வெளிப்படுத்தினா உன்னுடைய ரட்சிப்பு தான் உன்னை வெளிப்படுத்தும். அப்போ உன்னை ஒருபோதும் இயேசு வெட்கப்பட்டு போக விட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஏன்னா உன் நிமித்தம் தேவன் நாமம் மகிமைப்படணும். உங்க நிமித்தம் தேவனை ஜனங்க, அதான் சொல்றது மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, உங்கள் நற்கிரிகளை பார்த்து அவர்கள் தேவனை துதிப்பார்களாம். வாசிமாது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, ஏமா உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை என்ன பண்ணுமா? அதாங்க உங்க வாழ்க்கை, அதான் ரட்சிப்பு. அப்படி நடக்க உங்க வாழ்க்கையில எப்ப பாரு வீட்டுல சண்டை, நீ உலகம் ஏறக்கட்டு. உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினாங்கன்னா வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும். புரியுதா? நீங்க கிறிஸ்தவங்கன்னு அந்த அங்க இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிடணும். ஆமென். புரியுதா? இல்லைன்னு அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாங்க, நீங்க வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதெல்லாம் நன்மை செய்வார் உனக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் இல்லையா, கர்த்தர் உன்னை இல்லையா இந்த உலகத்துல
வெக்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். நம்புறீங்க? நம்புறீங்க? நீங்க நான் தேவனுடைய சொத்து, நான் தேவனுடைய சுதந்திரம் இல்லையா, நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் இல்லையா, ஆமா, நீ இது ஜாதிகளோடு கலவாது இல்லையா, இது தனித்து வாசம் பண்ணும் அப்படின்னு தேவனுடைய உங்களை என்னை நம்பி இருக்கிறார் இல்லையா. நம்ம ஒரு புது சிருஷ்டி என்பதை இந்த உலகத்துக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆமென் சொல்லி. வேலை செய்யற இடமா இருக்கலாம், நீங்க படிக்கிற இடமா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம் இல்லையா, குடும்பமா இருக்கலாம், உங்க தெருவா இருக்கலாம் இல்லையா, உங்களை குறித்து ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். பரலோகத்தின் தெய்வம் உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். ஏன்னா அவருடைய நாமத்தை நீ பூமியில மகிமைப்படுத்துற இல்லையா, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை விளங்கு பண்றல, அதுக்காகவே தெய்வம் என்ன பண்ணுவார், உன் வாழ்க்கையில சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினார். இப்ப கவனிங்க, யோசுவா இந்த 24ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல காரியம் இருக்கும். அதுல ஒண்ணு சொல்றாரு, ஜனங்க சொல்றாங்க, நாங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவிப்போம். இரண்டாவது, அவர் சத்தத்திற்கே நாம் கீழ்ப்படிவோம். அப்ப இதெல்லாம் யார் சத்தம்? நான் சொல்றேன், யார் சத்தம்? பைபிள் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறார். யார் பேசுறா? நாங்க எழுதி கொண்டு வந்தாலும் பேசுகிறவர் யாரு? எதுவுமே அதை நம்புறீங்க இல்ல? பாஸ்டர் தான் பேசுறாரு, பாஸ்டர் தான் பேசுறாரு இல்லையா? வாய் தான் என்னுடையது, சத்தம் அவருடையது. வாய் என்னுடையது, சத்தம் அவருடையது. எதுவுமே அதை நம்புறீங்க? சொல்றான் பாருங்க, கர்த்தரையை சேவித்து அவருடைய சத்தத்திற்கே நாங்கள் கீழ்ப்படிவோம். ஆமா, ஒவ்வொரு வாரமும் தேவன் தம்முடைய சத்தத்தோடு உங்களுக்கு பேசுகிறார். நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா அவர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எத்தனையோ காரியத்தை நீங்க கீழ்ப்படியாமலே இருக்கிறீங்க. எத்தனையோ காரியத்தை நீங்க இன்னும் கீழ்ப்படியல. ஆண்டவருக்கு எத்தனையோ காரியம் நீங்க இன்னும் கீழ்ப்படியல. எப்படி பாச தெரியும்? அதான் நீ வெக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிற, அவமானத்தோடு உட்கார்ந்துருக்கிற. சரியா சொல்ற, அவருடைய சத்தத்திற்கே நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிவோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இங்க வந்து யார் பேசினாலும் சரி, அவங்களுடைய வாயிலிருந்து வர சத்தம் தேவ சத்தம், தேவ சத்தம். அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசம் பாக்கியவான். பேதுரு சொல்றாரு, நம்ம யாரும் இயேசு பார்க்கல. 1ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க, நம்ம யாரும் இயேசு பார்க்கல, ஆனா நாம் இயேசு என்ன பண்றோம்? நம்புகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம், எதுமே இயேசு நீங்கள் அவரை காணாமல் இருந்தோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இல்லையா? நீங்க அவரை பார்க்கல. யாராவது இயேசு பார்த்துருக்கீங்க? இங்க இருக்கிறது யாராவது இயேசு பார்த்தீங்களா? ஏன்னா இதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிப்பாங்க. அவரை காணாமல் இருந்தோம், அவரிடத்தில் நீங்க அன்பு கூறுறீங்க இல்லையா? சர்ச்சுக்குன்னு கேட்டா வாரி வாரி கொடுக்குறீங்க. எப்படி? அவரை காணாமல் இருந்தோம், அவரோட அன்பா இருக்கிறீங்க. உண்மைதானே? அப்புறம் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தோம், அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறீங்க. செய்வார், கட்டாயம் ஆண்டு செஞ்சிருவாரு. இந்த மாசம் செய்வாரு. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக இந்த மாசம் ஆண்டு எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறே இல்லையா? இந்த மாசம் ஆண்டு என் கடன்லாம் மாத்துவாரு, பிரச்சனை மாத்திடுவாரு, என் நன்மை செய்வாரு, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்துடுவாரு, என் பையனுக்கு ஒரு பொண்ணு கொண்டு வருவாரு. விசுவாசிக்கிறே இல்லையா? அப்புறம் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமா களி கூறீங்க இல்லையா? என் கோயில வந்தா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இது அப்பா வீடு. அப்பா வீடு வந்திருக்கோம் இல்லையா? அப்பா வீட்டுல எப்படி இருக்கணும்? சந்தோஷம். எதையோ பறிகொடுத்த மாதிரி உள்ள நுழையும் போதே, ஏன் அப்பா வீட்டுக்கு வரோம்? வாரத்துக்கு ஒரு முறை அப்பா வீட்டுக்கு வரோம். நமக்கு தாங்க இந்த பாக்கியம்.
ஆனா ஒவ்வொரு நாளும் பெரியப்பா வீட்டு போயிட்டு வர சொல்லிட்டு, பெரியப்பா இவர் பெரியப்பா யாரு யாரு? அவர் பெத்தப்பா, இவர் பெரியப்பா. அவர் பெத்தப்பா, இவர் யாரு? உனக்கு அந்த பாக்கியம் வார வாரம் பெரியப்பா வீட்டுக்கு வராங்க. சில பெரியப்பாலாம் நல்லவங்களா இருப்பாங்க, அப்பா விட ரொம்ப அன்பா இருப்பாங்க. எத்தனை பேர் அப்படி நல்ல பெரியப்பா இருக்காங்க? எனக்கு இருக்கிற பெரியப்பா, பெத்த அப்பாவோட பெரியப்பா ரொம்ப நல்லவர். ஆமா, ஆத்தாலும் மரியாதை அழுதாங்க, அவர் ஆவி கலங்கிடுச்சு. அவர் ஆவி கலங்கிட்டு கண்ணீர் விட்டார். ஆமா சொல்லுங்களேன். எங்க அப்பா மாதிரி யாரும் இருக்க முடியாது பாஸ்டர். உண்மைதான். அப்பா ஸ்தானத்தை யாரும் பெற முடியாது, அம்மா ஸ்தானத்தை யாரும் வர முடியாது. அதை விட இந்த தெய்வத்தின் ஸ்தானத்தை யாரும் பிடிக்கவே முடியாது. அதனால அப்பாவும் நல்லவங்க தான், அம்மாவும் நல்லவங்க தான் இல்லையா? இந்த பெரியப்பாவும் நல்லவர். அது பெரியப்பான்னு கூப்பிடு, ஆண்டவரே கூப்பிடு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டா பெரியப்பா அப்படி கூப்பிட்டு, நீ எப்படி கூப்பிட்டாலும் அவருடைய ஹெல்ப் பண்ணுவார். நம்மள ஏன் நினைக்கலாமா? அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்க. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே நீர் எந்தன் ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நாங்கள் சபையாக கூடி வரவும், உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியவும், நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின இந்த வெளியேறு பெற்ற திருவிருந்து ஆராதனை பங்கு பெறவும் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் என்னாலும் ஆண்டவரே கர்த்தாவை உம்முடைய சம்பத்தா சொத்தா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரே அந்த பாக்கியத்தை இழந்து விடாத படிக்க ஆண்டவரே ஐயா எங்க மேல நீ இரக்கம் பாராட்டி ஆண்டவரே இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் எங்களை இந்த உலகத்துல சாட்சியாய் புது சிருஷ்டியாய் சம்பத்தா சொத்தா எங்களை வைத்து நாங்கள் எந்த சூழ்நிலையிலும்
வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபம் பண்றப்பா. இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காய், வாலிப பிள்ளைக்காய், வாலிப தம்பிமாருக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க அப்பா. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. உம்மை கனப்படுத்தி வந்த பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி இந்த மாசத்துல ஐயா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தேவ சமாதானம், மகிழ்ச்சி, சுகம், ஆரோக்கியம் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு நின்ற இடத்துல கர்த்தர் அவர்களை வெட்கத்தை மாற்றி இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் வார்த்தைப்படி இந்த மாசம் இந்த அருமையான பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருக்கும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இவன் கையிட்டு செய்கிற வேலைகளை, தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பரிசு எழுத போற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இந்த திருவிருந்த ஆராதனைக்கு உதவியாயிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், உடைய குடும்பங்களையும் நீ ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இசை வாசித்து பேசத்தை ஆப்ரேட் பண்ண எல்லா காரியங்களும் செய்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.